Dear, it is a have a good day, dear. And it is a grammar class for 7, 8, and ninth students. I think all are having this book. Dear, later you inform in the group if any lessons we had completed earlier. Okay. So I am starting with the second lesson. That is pronouns and their kinds. இப்போ ப்ரோனவுன்ஸுன்றது என்னது? ப்ரோனவுன்ஸ் அப்படிங்கிறது if we are writing a sentence, I am a boy and I am going to a place or I am going something else. And if you are telling about your father, that is Rajesh is my father. He is doing business. ஸோ அந்த ராஜன் இருக்கிற இடத்துல நம்ம ஹீன்ற வேர்டு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இட் இஸ் கால்ட் அஸ் ப்ரோனவுன். அப்போ ப்ரோனவுன்றது என்னது? நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறது எல்லாமே ப்ரோனவுன்ஸ் தான். தட் இஸ் இன் த பிளேஸ் ஆஃப் த நவுன் வாட் வி ஆர் யூஸிங், தட் எவ்ரி திங் இட் இஸ் கால்ட் அஸ் ப்ரோனவுன்ஸ். அப்போது அதுக்கு தான் அந்த ப்ரோனவுன்ஸ் என்னது? ஐ, மீ, ஹீ, மீ, இது வந்து பர்சனல் ப்ரோனவுன். அப்போ ப்ரோனவுன்லேயே நிறைய இருக்குது. வாட் ஆர் த ப்ரோனவுன்ஸ்? பர்சனல் இஸ் தேர், பொசசிவ், demonstrative, reflexive, interrogative, relative, empathetic and distributive. ஸோ இது எல்லாமே இட் இஸ் அ ப்ரோனவுன். பொசசிவ் அப்படின்னா மை செல்ஃப், ஹர் செல்ஃப், ஹர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அது டெமான்ஸ்ட்ரேட்டட், ஈச், தட் இஸ் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன் அப்படின்றது which we are telling with everyone, these, that, those, these அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது எல்லாமே டெமான்ஸ்ட்ரேட்டிவ். ரெஃப்ளெக்சிவ் ரெஃப்ளெக்ஷன் அப்படின்னாவே திரும்ப சொல்கிறது இல்லையா, அப்போ மை செல்ஃப், ஆ செல்ஃப், தேர் செல்ஃப், அது எல்லாமே ரெஃப்ளெக்சிவ். இன்ட்ராக்ரேட்டிவ் அப்படின்னா விச், வாட், அது எல்லாமே இன்ட்ராக்ரேட்டிவ். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆல் த ப்ரோனவுன்ஸ் வி ஆர் கோயிங் டு சி ஆன் திஸ் கிளாஸ். ஓகே, ஸோ இட் இஸ் அ பர்சனல் ப்ரோனவுன். ஸோ பர்சனல் ப்ரோனவுன்றது ஆல்ரெடி வி ஆர் சி ஐ, மீ, ஹீ, ஹிம், she, her, it, you, இது எல்லாமே personal pronoun. Dash can take this pens and distribute dash to the boys. So read it all this and try to answer it. So if you are telling, if your teacher is telling or some, see here the sentences teacher சொல்கிறாங்க, அப்போ என்ன சொல்லுவாங்க? You can take these pencils and distribute it to the boys. இப்படி தானே சொல்லுவோம், நீ எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணு. ஓகே, அது மாதிரி வேர் ஆர் மை கிளாஸஸ், ஐ லெஃப்ட் டேஷ், அதை நான் விட்டுட்டேன், ஐ லெஃப்ட் இட் ஆன் த டேபிள். மை ட்வின் அண்ட் மை செல்ஃப், என்னோட ட்வின்னை நான் ரெட்டே குழந்தைங்கள், அப்போ மை ட்வின்னும் நானும் ரெண்டு பேரும் ஒன்று போல் இருப்போம். ஓகே, ஐ see something on the floor, ஏதோ ஒன்று நான் பார்க்குறேன், அது என்னதுன்னு கேட்பறோம், அப்போ வாட் இஸ் இட். வேர் ஆர் யூ, மாயா அண்ட் ஐ குட் லைக் டு மீட் யூ. டேஷ் ஷால் பி ஆன் லீவ் டுமாரோ, செட் த டீச்சர், பட் டேஷ் மஸ்ட் ஆல் கேரி ஆன் விதவுட் டேஷ். இந்த மாதிரி எல்லா சென்டென்ஸும் இருக்குது. ஸோ இது வந்து பர்சனல் ப்ரோனவுன். அடுத்து இருக்கிறது இட் இஸ் அ பொசசிவ் ப்ரோனவுன். பொசசிவ் அப்படின்னா என்னது? தட் இஸ் மைன், ஆஸ், ஹெஸ், ஹர்ஸ், இட்ஸ், இது எல்லாமே பொசசிவ். அப்போ ஐ ஹாவ் ஹேட் மை லஞ்ச், ஹாவ் யூ ஹேட் யோர் செல்ஃப், நான் என்னது சாப்பிட்டுட்டேன், நீ உன் லஞ்சை சாப்பிட்டியா, அப்போ யோர் செல்ஃப். தட் இஸ் ஐ ஹாவ் யூ ஹேட் யோர்ஸ். ஒன்லி கோபால் ஹாஸ் கம்ப்ளீட்டட் த ஹோம்ஒர்க், ப்ளீஸ் செக் இஃப் அதர்ஸ் ஹாவ் கம்ப்ளீட்டட் theirs. Are you clear? This bag is not this bag is not mine. என்னது இல்லை, அது ராஜா தான் இருக்கலாம். ஸோ லைக் தட். இப்போ ப்ரோனவுன் அப்படின்னா நவுனுக்கு பதிலாக வரக்கூடியதான் ப்ரோனவுன். Distributive, it is shown with each and everything. Reflexive, it will be that is I told my friends to make dash at home. Dear, in the one or two sentence, the sentence is not completed.
அந்த மாதிரி ஒன் ஆர் டூ சென்டென்சஸ் ஐ ஹேட் லெஃப்ட் இட். நான் என்ன விட்டுருக்கணும் அதை நீ விட்டுரு. புரியுதா? இப்போ ப்ரோனவுன்றது உனக்கு புரியுதா? ஸோ ப்ரோனவுன்றது நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறது ப்ரோனவுன். அந்த ப்ரோனவுனில் இருக்க கைண்ட்ஸ் என்னது? பர்சனல் ப்ரோனவுன், பொசசிவ், டெமான்ஸ்ட்ரேட்டிவ், ரிஃப்ளெக்சிவ், ஆல் தட். அப்போ அதோட ஆன்சர்ஸும் அங்கே நான் உனக்கு இன்னொரு இதில் கொடுத்துருக்கேன். யூ கேன் லுக் இன் டு தட். Dash did he invite for the meeting? Whom did he invite? Or that is of dash are you speaking? Of whom are you speaking? Dash do you want to do? What do you want to do? Dash shall I give this to? Whom shall I give this to? Dash of this books will you take? Which of these books will you take? இந்த மாதிரி அடுத்ததையும் ஐ ஹேட் கம்ப்ளீட்டட். இது வந்து ரிலேட்டிவ் ப்ரோனவுன் அப்படின்னா யாருக்குரியதுன்னு அர்த்தம். த மேன் டேஷ் இஸ் ஹானஸ்ட் இஸ் ட்ரஸ்டட். யார் ஹானஸ்ட்டோ அவனை வந்து நம்ப முடியும். அப்போ த மேன் ஹூ இஸ் ஹானஸ்ட், யார் ஹானஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்கள நாம் நம்ப முடியும். திஸ் இஸ் த பாய் ஹூ ஹேட் அன் ஆக்சிடெண்ட். அவனுக்கு தான் ஆக்சிடெண்ட் ஆச்சு. வி சா எ கார் அட் த ராலி விச் வாஸ் ரியலி ஓல்டு. நாங்கள் பார்த்த கார் அதுதான் ரொம்ப ஓல்டு. இது வந்து இட் இஸ் கால்ட் அஸ் ரிலேட்டிவ் ப்ரோனவுன். ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு ப்ரோனவுன். எம்பத்தட்டிக்னா ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறது, எம்பசைஸ் பண்ணுறது, என்னது என்னுடையது அப்படின்னு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லக்கூடியது. ராஜன் வாஷ்ட் த சாக்ஸ் ஹிம்செல்ஃப். அவனே அவனுடைய சாக்ஸ் என்ன பண்ணான்? வாஷ் பண்ணிக்கிட்டான். டேட் அண்ட் ரோஹித் குக்டு ஃபுட் தெம்செல்ஃப் டுடே. ஃபோர்த் ஒன் வேண்டாமா? ஐ ஹேட் லெஃப்ட் இட், நீங்கள் விட்டுரு. ஐ டேஷ் ஹர்ட் த அன்பிளசன்ட் கமாண்ட். ஐ மை செல்ஃப் ஹர்ட். நானே கேட்டேன். த சில்ட்ரன் தெம்செல்ஃப் ஆஸ் த டீச்சர் டு டெல் தெம் எ ஸ்டோரி. த டீச்சர் herself was ready with an interesting story for them. அரே கிளியர்மா? அடுத்தது இட் இஸ் அ சென்டென்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ். இதெல்லாம் முன்னாடியே நம்ம பார்த்துருப்போம். சென்டென்ஸ் அப்படிங்கிறது நார்மல் சென்டென்ஸ் இஸ் கால்ட் அஸ் டிக்ளரேட்டிவ். அதே மாதிரி கொஷின் மார்க் கேட்குறது இட் இஸ் இன்ட்ராக்ரேட்டிவ். இஃப் இட் இஸ் த சென்டென்ஸ் இஸ் ஆஸ்கிங் த கொஷின், வாட் இஸ் யர் நேம், வாட் இஸ் யர் ஃபாதர், வாட் இஸ் யர் மதர், வாட் ஆர் யூ டூயிங், இந்த மாதிரி கொஷின் கேட்கு தான் அது இன்ட்ராக்ரேட்டிவ். இம்பரேட்டிவ்னா கமாண்ட், கம் ஹியர், கோ அவுட், ஷட் த டோர், டேக் த பால், இந்த மாதிரி கமாண்ட்ஸ் எல்லாம் வருது இம்பரேட்டிவ். ஓகே, அது மாதிரி ரெக்வஸ்ட்டாக கேட்டாலுமே அது இம்பரேட்டிவ் தான். ப்ளீஸ் கிவ் மீ த பென்சில், ப்ளீஸ் கம்மன். ஓகே, உங்களுடைய உணர்வுகளை சொல்லக்கூடியது இட் இஸ் இம்பரேட்டிவ். அரே கிளியர்? எக்ஸ்க்ளமேட்ரினா எக்ஸ்ப்ரெஷன்ஸ். ஓகே, ஓ ஆ அவுச் அப்படி சொல்லுவோம் இல்லையா? இஃப் யூ ஆர் ஹாப்பி வி வில் க்ரை லைக் ஹுரே. நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். தோத்துட்டோன்னு அவுச் அப்படி சொல்லுவோம் இல்லையா? அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இஸ் கால்ட் அஸ் எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ். அப்போ இந்த 4 சென்டென்ஸும் அதில் இருக்குது. யூ ரீட் இட் அண்ட் சி. ஹேவ் டன் த எக்ஸசைஸ் ஃபார் யூ. சி ஃபஸ்ட்டு இருக்கிறது மஸ்கிட்டோஸ் ப்ரீட் இன் ஸ்டாக்னெட் வாட்டர். ஸ்டாக்னெட் வாட்டர்னு தங்கி இருக்கிற வாட்டர். இட் இஸ் டிக்ளரேட்டிவ். Why are you late? Interrogative. Shut the door behind you. Imperative. Please leave me alone. Imperative. What an incredible performance that was. It is a exclamatory. Why are you leaving so soon? Okay, interrogative. It is asking the question. Hooray, we got the first place. Exclamatory. Hooray அப்படிங்கிறது ஒரு சந்தோஷத்துக்கான ஒரு சவுண்டு. So it is exclamatory. We wished my uncle yesterday. Declarative. Normal sentence. Why don't you answer me? Interrogative. What shocking news, I never expected it. Exclamatory. Okay ma. So try to complete it, and one day I will ask you to submit everything. You have to complete it and submit to me. Okay. Thank you dear.